தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாவே பாஜக காரங்க சர்ச்சைக்குரிய வகையில ஏதாவது ஒன்று ட்வீட் போட்டுட்டு அதை நான் பண்ணல, என்னுடைய அட்மின் தான் போட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனா இந்த தடவை நாடாளுமன்றத்துல அத்தனை எம்பிக்களுக்கு முன்னாடி பேசி அது நேரலையில பதிவானதுக்கு பிறகும் கூட அதை நான் பேசவே இல்லை, அதை ஏஐ மூலமா காங்கிரஸ்காரங்க மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாய் கூசாம போய் சொல்லியிருக்காரு. கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவதூறான வகையில் பேசினாரு. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்திலேயே அங்கிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நாடாளுமன்றத்தை புறக்கணிச்சுட்டு போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நாடாளுமன்ற வளாகத்துல இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாரும் இது குறித்து அமித்ஷா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும், பதவி விலகணும்னு சொல்லி போராட்டமும் நடத்திட்டு வராங்க. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்கவுமே அமித்ஷாவுக்கு எதிரான கண்டன முழக்கங்களும் எழும்பிக்கிட்டு இருக்கு. உடனடியாக அமித்ஷா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், பதவி விலகணும்னு எல்லா இடங்கள்லையும் போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை இவ்வளவு பெருசானதுக்கு பிறகாவது அமித்ஷா மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு பார்த்தா இதை நான் பேசவே இல்லை, இதை ஏஐ மூலியமா மாத்திருக்காங்க அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த நேரலையில பதிவான அந்த வீடியோவை எக்ஸ் தளத்துல பதிவிட்டதுக்காக இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாருக்கும் எக்ஸ் தளத்துல இருந்து ஒரு நோட்டீஸையும் அனுப்பியிருக்காங்க. உடனடியா இந்த வீடியோவை எல்லாரும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. என்னன்னு விளக்கம் கேட்டதுக்கு பிறகு எக்ஸ் தளத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய ஒன்றிய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சைபர் கிரைம்ல இருந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இது இந்தியாவினுடைய விதிகளுக்கு எதிராக இருக்கு, உடனடியா இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க நீக்கிருங்க அப்படின்னு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதன் பேர்ல தான் நாங்க உங்களுக்கு இப்ப நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், இதை நீங்க உடனடியா நீக்கி ஆகணும் அப்படின்னு எக்ஸ் தளத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு பாஜக அரசு என்னென்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பொதுவெளியில எப்பவுமே நாங்க அம்பேத்கரை மதிக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்னு பொய்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாஜகவினுடைய உண்மை முகம் அமித்ஷாவின் மூலமா இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பெரும்பான்மையா இருந்த பாஜக அரசினுடைய வேலைகளால இந்தியாவில் நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு பதிலடியாதான் மக்கள் இப்போ பெரும்பான்மை கொடுக்காம கூட்டணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மேலேயும் பாஜக அரசு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பட்சத்துல அடுத்த தேர்தலில் கண்டிப்பா மக்கள் பாஜக அரசுக்கு நல்ல பாடம் புகட்டுவாங்க.